அவங்க துன்பத்தில் இருக்கிறத அவங்க வேதனைப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது, அவங்களுடைய நிலம் பறிக்கப்படுது, அவங்களுடைய தண்ணி பறிக்கப்படுது, அவங்களுடைய காற்று மாசுபடுது. அவங்க எந்நேரமும் அவங்க வேதனையிலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் அல்லல் படுறாங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் 2 மணி நேரம் ஒரு காட்சி நடத்துகிறேன். சந்தோஷமா வந்துட்டு மறுபடியும் போய் நீங்கள் நிலத்தை இழந்துக்குங்க, நீங்கள் காற்றை இழந்துக்குங்க, உங்களுடைய தண்ணியை இழந்துருங்க, உங்கள் வாரிசுகளை இழந்துருங்க, உங்களுடைய எல்லாத்தையும் இழந்து நீங்கள் தவிங்க. மறுபடியும் நான் ஒரு படம் எடுப்பேன். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் போய் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருங்கன்னு சொல்கிறது எவ்வளோ இந்த வார்த்தை சொல்வதற்கு எவ்வளோ கூச்சமாக, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையான்றது தான் என்னுடைய கேள்வி. நானாக கேட்குறேன்னா, குறைஞ்சபட்சம் அவன் காற்றை இழக்கிறான்ல, மாசுபடுதல், அவன் தண்ணியை இழக்கிறான்ல, அதை பற்றியான அவனுக்கான ஒரு ஒன்றுபடுத்தல், அவனுக்கு ஒரு போராட்ட உணர்வையோ ஏதோ ஒரு வகையில் அவனோட நீ அதை உன் படம் செலுத்தலைன்னா, அப்போ நீ எவ்வளோ சுயநலமான ஒரு ஆளாக இருக்கிற. அது வேறு என்ன கொடுத்துரும் உனக்கு? அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு 100 கோடியை கொடுக்கும், ஒரு 50 கோடியை கொடுக்கும், இல்லை 5 கோடியை கொடுக்கும். 5000 கோடி வச்சுருந்தவன் ஒரு 50 நாடை ஆட்சி செய்த இங்கெல்லாம் பிரிட்டிஷ்க்கு இருக்குது. எத்தனை ஆயிரம் யானைகளை வச்சுருந்தவன்லாம் இன்றைக்கி எங்கே போனான் கதையில்? இந்த சினிமாவே எடுத்துக்க, தியாகராஜ பாகவதர் இந்த தலைமுறைக்கு யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னே பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னே பிறந்த புத்தர் தானே தெரியும், இயேசுவை தானே தெரியும். இயேசுவும் புத்தரும் இந்த மண்ணுக்கு தெரிகிறதுக்கு யார் காரணம்? அவங்க ஏற்றுக்கொண்ட, அவங்க வைத்து ஆண்ட அரசா காரணம். அவர்கள் கொண்ட இந்த மக்கள் மீது கொண்ட ஒரு பேரன்பு தான் இன்றைக்கி அவங்கள நிலைநிறுத்தியிருக்கு. அவங்களுடைய அவமானங்களும் நிராகரிப்புகளும் அவங்களுடைய வலியும் தான் இந்த மண்ணை ஜனநாயக மண்ணாக மாற்றிருக்கு பல்வேறு காலகட்டங்கள் மாறி. அப்போது இந்த பணபலம், இந்த ஆண்ட பரம்பரை இல்லை எல்லாமே தற்காலிகமானது, இது ஒரு பொய்யானது, இது ஒரு மாயைன்றதை, இந்த அறிவை நீ எப்போ மக்கள்கிட்ட நீ டிஸ்கஷன் பண்ண போகிற? குறைஞ்சபட்சம் ஒரு கலைஞனாக அந்த மண்ணில் பிறப்பவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ பெற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் அறிவை ஜனநாயகப்படுத்துவதற்கு குறைஞ்சபட்ச நீதியோடு நீ செயல்பட. நான் முழுக்க நீ ஒரு டாக்குமெண்ட் எடுக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பொறுப்புணர்வோட கமர்ஷியலாக படம் என்ன எல்லா கமர்ஷியல் படங்கள்லையும் அதை பேச முடியும். அப்போ அதை விட்டுட்டு நீ இப்படி ஒரு மூளைச்சலவை செய்வது அநாகரிகமானதுன்னு சொல்கிறேன்.